Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Death Note episode 30 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல மெலோ அந்த டெத் நோட்டை பத்தி நியர் கிட்ட அவனுக்கு தெரிஞ்ச மேட்டர் எல்லாம் சொல்லிட்டு போனானா. சோ இப்போ டெத் நோட்ல எது ஃபேக்கான ரூல்னு கண்டுபிடிக்கணும். சோ அதனால ஆரம்பத்துல இருந்து நடந்த விஷயத்த பூரா ஒன்னொன்னா அனலைஸ் பண்ணுவான். அந்த டெத் நோட்ல ஹியூமன்ஸோட பேரை எழுதுனா அவங்க ஹார்ட் அட்டாக் வந்து செத்துறாங்க. அடுத்து விக்டிமை கண்ட்ரோல் பண்ணலாம், அதுவுமே ஒரு லிமிட் வரைக்கும் தான். முடியாத விஷயத்த சொன்னா பண்ண மாட்டாங்க. இப்படி அடுத்தடுத்து எல்லா விஷயத்தையுமே ஒன்னொன்னா அனலைஸ் பண்ணுவான். அப்படி மொத்தத்தையுமே நோண்டி பார்க்கும்போது கடைசியில ஒத்து போகாத விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். அதான் அந்த 13 நாள் ரூல். 13 நாள்ல அடுத்த பேரை எழுதாம விட்டா அந்த யூசரே செத்து போயிருவாங்கல்ல, அந்த கதை தான். இதை கண்டுபிடிச்ச உடனே டக்குன்னு எல்லுக்கு கால் பண்ணி நாங்க மெல்லோ புடிச்சிட்டோம் அப்படின்னு ஷாக் ஆவானுங்க. ஆனா எஸ்கேப் ஆயிட்டாமானா கடுப்பாயிருவாங்க. பட் அவனை புடிச்சப்போ கொஞ்சம் இன்ட்ராகேட் பண்ணி சில விஷயங்கள்லாம் கறந்தோம்பானா நம்ம லைட்டு அவன் ஒண்ணு தப்பிச்சிருக்க மாட்டான், நீ தான் விட்டுருப்பான். அட இல்லப்பா, நிஜமாவே அவன் எஸ்கேப் ஆயிட்டான். ஆனா அவனை வச்சு இன்ட்ராகேட் பண்ணப்போ அவன் அந்த நோட் புக்கை பத்தி சில பல விஷயங்கள் சொன்னான். இந்த மாதிரி அந்த நோட் புக்கோட ஷினிகாமி அட்டாச் ஆயிருக்குமாமே, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குதா நீங்க பாத்துருக்கீங்களான்னு கேட்டா ஆமா, அதுல எந்த டவுட்டும் இல்லாமா. அதை ஏன் அப்ப முன்னாடி சொல்லலன்னா எப்படின்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, அதனால தான் நான் சொல்லலாமா. சரி ஓகே, நாங்க இப்ப நம்புறோம். அந்த ஷினிகாமி கிட்ட சில பல விஷயங்கள் நாங்க பேச வேண்டி இருக்குது, பேசலாமன்ன உடனே ரியூக்கு மூஞ்சிக்கிட்ட வந்து நான் பேச ரெடியா இல்லன்னு சொல்லும். அது அவனுக்கு கேட்காதுன்னு வைங்களேன். சரி இப்ப நியர் வந்து மெல்லோ கிட்ட அந்த டெத் நோட்டை பத்தி விசாரிக்கும் போது அவன் அதுல இருந்த சில பல ரூல்ஸை பத்தி சொல்லியிருப்பான். அதை கம்ப்ளீட்டா என்னால நம்ப முடியல, சில ஃபேக்கான ரூல்ஸும் அதுல இருக்குதும்பா. இவங்களுக்கெல்லாம் ஷாக்கு, எது ஃபேக் இருக்குதான்னு. ஆமா, எனக்கு அதுல ஒரு ரூல் வந்து பயங்கர ஃபேக்கா தெரியுது, உன்னோட தாட் படி எது ஃபேக்கா இருக்குன்னு சொல்லுன்னு கேட்பான். நம்ம பையன் இப்ப பொய் சொன்னான்னா அவன் எல்லுங்கிற பொசிஷன்ல இருக்கதே வேஸ்ட், நீ ஒரு தண்டோங்கிற மாதிரி அவன் பேசி விட்டுருவான். அதனால வேற வழி இல்லையே, சொல்லித்தானே ஆகணும். அந்த நோட்டோட ஓனர் 13 நாள்ல வேற ஒரு பேர் எழுதி மத்தவங்களை கொல்லாம விட்டா அவரு செத்துருவாருன்னு ஒரு ரூல் இருந்துச்சுல்ல, அந்த ரூல் தான் ஃபேக் ரூலா இருக்கணுமா. நானும் இதைத்தான் நினைச்சேன், நீ இதைத்தான் சொல்லுவேன்னு நினைச்சேன், கரெக்டா சொல்லிட்டேன் அப்படின்னு லைட்டு ரியூக்குவை கூப்பிட்டு இந்த மாதிரி அந்த டெத் நோட்ல ஏதாச்சும் ஃபேக்கான ரூல் இருக்கான்னு கேட்பான். அது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. நியருக்கு பயங்கரமா ஷாக் ஆகும், எது ஷினிகாமி அங்க இருக்குதான்னு. இப்பதான் எனக்கு ஒன்னொன்னா புரிய வருது. இதை எப்படி சொல்லலாம்னா, கீரா அங்க இருந்து ஷினிகாமிய பொய் சொல்ல வைக்கிறான். என்ன கரெக்ட் தானே? இங்க ரெண்டு பேர்த்துக்கும் தூக்கி வாரி போடுது. அதுவும் ரியூக்கு எல்லாம் என்னப்பா இவன் பயங்கரமான ஆளா இருக்கான், உடனே புடிச்சிட்டானேன்னு. அப்ப மட்சுடா பார்த்துட்டு அந்த ஷினிகாமி பொய்ய சொன்னா என்ன உண்மையை சொன்னா என்ன, அதனால என்ன நடக்க போகுதுன்னு கேட்பான். ஐசாவா மத்தவங்க எல்லாம் கரெக்டா கேப்சர் பண்றானுங்க. இல்ல மட்சுடா, அது அப்படி வராது. நம்ம லைட்டை புடிச்சு அடைச்சு வச்சிருந்தோம். அந்த டெத் நோட்டோட ஓனர் சாவடிக்கிறதுக்காக அடுத்த ஒருத்தங்களோட பேரை எழுதாம அப்படியே 13 நாள் விட்டா அவங்க செத்துருவாங்க அப்படிங்கிற ரூல் உண்மையா இருந்தா நம்ம லைட்டை மாச கணக்குல அடைச்சு வச்சாங்க தெரியுமா. சோ அந்த டைமுக்கு போது அவன் செத்து இருப்பான், பட் அவன் சாகல. இஃப் இன் கேஸ் அது பொய்யா இருந்துச்சுன்னா அப்ப லைட்டை அடைச்சு வச்சு கிரா இல்லன்னு கன்ஃபார்ம் பண்ணது வேஸ்ட் தானே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இங்க லைட்டுக்கு லைட்டா ஜர்க் ஆகும். மட்சுடா உடனே பச்சை பச்சையா திட்டுவான், அட கிறுக்கு பாயல, அது எப்படா லைட்டு கிராவா இருக்க முடியும். அதான் அவங்க அப்பா ஐடியில போட்டு கடைசியில சாகும் போது அவனோட லைஃப் தெரிஞ்சது, ஷினிகாமி சொல்லிருந்துச்சுல்ல கிராவா இருந்தாங்கன்னா அவங்க லைஃப் தெரியாதுன்னு. அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லுவேன்னு அத்தனை பேரும் சைலண்ட் ஆயிருவாங்க. இங்க நியர் என்ன சொல்லுவான், வேற வழி இல்ல, நம்ம அதை டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும். நான் மெலோவோட பேரை அந்த நோட் புக்ல எழுதிடுறேன், மெல்லோ செத்த அடுத்த 13 நாள் நான் வெயிட் பண்றேன், நான் செத்துட்டேன்னா கிரா வின் பண்ணிட்டான், இல்லன்னா மாட்டிக்குவான்ல அப்படின்னு சொன்ன உடனே இங்க அத்தனை பேருமே ஷாக் ஆயிருவானுங்க. என்ன இவனுமே எல்லா மாதிரியே பண்றானேன்னு. அவனுக்கு சாகிறத பத்தி எல்லாம் கவலை இல்ல, ஏன்னா இந்த 13 டே ரூலை மட்டும் ஃபேக்குன்னு சொல்லிட்டான்னா இது ஏகப்பட்ட இன்வெஸ்டிகேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் எந்த ஒரு டிராபேக்குமே இருக்காது. சோ நான் என்னோட லைஃப பணைய வச்சு இந்த வேலையை பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லுகிட்ட சொல்லுவான், அதாவது நம்ம லைட்டு கிட்ட. இப்ப அதை வேண்டான்னு அவன் சொன்னான்னா இவன் மேல ஒரு பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும், அதாவது டவுட் ஆகும். உடனே பண்ணுன்னு சொல்ல முடியாது, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணு, என் டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன்னு அவன் டீம் ஆளு கிட்ட கேட்பான். என்னப்பா சொல்றது, பண்ணுன்னு சொன்னா ஆல்ரெடி என் மேல டவுட் இருக்குது, என்ன இருந்தாலும் ஒரு ஹியூமனோட லைஃப் என்ன பண்ணலாம்னு மட்சுடா என்ன சொல்லுவான், அப்படி நியர் பண்ணணும்னா தாராளமா பண்ணட்டும், டெபுட்டி டைரக்டருக்காக எல்லாம் பழி வாங்கணுமா. மத்தவங்க என்ன சொல்லுவாங்க, கிரா ஒன்னும் நம்ம கூட எல்லாம் இல்ல, நாங்க எப்பவுமே சீஃபை ஃபாலோ பண்றவங்க, சோ அந்த டெத் நோட்டை யூஸ் பண்ணி யாரையும் கொல்றதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்ட்டு எல்லாருமே வேண்டானிருவாங்க. சரி ரைட்டு அவனும் அங்க சொல்லிடுவான், என் டீமோட டிஸ்கஸ் பண்ண வரைக்கும் யாருமே அலோவ் பண்ணல, எங்களால அலோவ் பண்ண முடியாதும்பா. நியர் உடனே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நீ கடைசியில இதைத்தான் சொல்லுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், கடைசியா ஒரு விஷயம் சொல்றேன், ஜாப்பனீஸ் டாஸ்க் போர்ஸ்ல இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் நல்லா கேட்டுங்க, இதுவரைக்கும் நடந்த கான்வர்சேஷனை நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். என்னோட இன்வெஸ்டிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுனா செகண்ட் எல்லு தான் கிரான்னு உங்களுக்கு எப்ப தோணாலும் சரி, நான் உங்களுக்கு ஒரு நம்பர் தர்றேன், அந்த நம்பருக்கு எப்ப வேணாலும் கூப்பிடுங்க, டைரக்டா என்கிட்டயே பேசலாமா. ஐசாவெல்லாம் மனசுக்குள்ள கன்ஃபார்மாவே சொல்லுவான், லைட்டு கிராவா இருக்க வாய்ப்பே இல்ல, அதனால அதை பத்தி நான் யோசிக்க போறதும் இல்லாமா. ஆனா அந்த 13 நாள் ரூல் மட்டும் ஃபேக்கா இருந்துச்சுன்னா என்ன பண்றது
பண்றதுன்னு ஒரே குழப்பம். அப்ப ரியூக்கு பாத்தீங்கன்னா அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கும், மாட்ட போற போல பங்குன்னு. அந்த டைம் நம்ம லைட்டா பாக்கணுமே, உள்ளுக்குள்ள அப்படியே பட்டன்னு அடிச்சுக்குது. முடிவே பண்ணிட்டேன், எப்படியாச்சும் நியர சீக்கிரமா கொன்னே தேரணும்னு. ஏன்னா இப்படியே போச்சுன்னா நிலைமை ரொம்ப மோசமாயிரும். அப்படியே கட் பண்ணா யுனைடெட் ஸ்டேட்ஸோட பிரசிடென்ட்டுக்கு ஒரு கால், வேற யாரும் இல்ல, கிரா தான். என்னையா பிராங்க் பண்றியான்னு கேட்டா, கொய்யால கிரான்னு கால் பண்ணி பேசிட்டு இருக்கேன், பிராங்க் நான் சொல்றேன். சரி உன்னை நம்ப வைக்கிறதுக்கு நான் வேணா ஒரு லிஸ்ட் சொல்றேன், அவங்க எல்லாத்தையுமே நான் நாளைக்கு பனிஷ் பண்ண போறேன், ஐ மீன் போட்டு தள்ள போறேன். அப்ப நம்பிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன வேலையை பண்ணு அப்படின்ட்டு அவங்கிட்ட மேட்டர் சொல்லுவான். ஒரு பிரசிடென்ட்டா நீ எனக்காக பேசினதை கேட்டு நான் ரொம்பவும் சந்தோஷப்பட்டேன். பட் எனக்கு அது பத்தாது. SPKங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் என்னைய பிடிக்க ட்ரை பண்றாங்க. சீக்கிரமா அதை ஸ்டாப் பண்ணி அந்த கூட்டத்தையே கலைச்சிரு. அது மட்டும் இல்லாம SPKவோட மெம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப சீக்கிரட்டா இருக்காங்க. CIA, FBI, அமெரிக்கன் போலீஸ், அவங்க இவங்கன்னு எல்லா இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியும் யூஸ் பண்ணி அந்த மெம்பர்ஸ் எல்லாம் யார் யாருன்னு கண்டுபிடிச்சு இமீடியட்டா எனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். என்னை எப்படி கான்டாக்ட் பண்ணுங்கிற விஷயத்தையும் நான் சொல்றேன். நீ மட்டும் இதை பண்ணிட்டீனா நீண்ட நாளுக்கு சந்தோஷமா பிரசிடென்ட்டாவே வாழலாம். இல்லன்னு வையேன், உனக்காக ஒரு 4 அடிக்கு பாக்ஸ் ஒன்னு வாங்கி வச்சுக்க, சமால கால மடக்கி நீயே போய் படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டின உடனே இப்ப பிரசிடென்ட்டுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஆத்தாடி வாண்டடா வாலிபால தூக்கி வாயில போட்டுக்கிட்டேன்னு. அப்படியே கட் பண்ணா மிஸ்டர் டெமகாவா அப்படின்னு இந்த கிராக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஒருத்தர் இருந்தானே, அவன் பாத்தீங்கன்னா ஜப்பானுக்கு போறதுக்காக கத்திக்கிட்டே ஏர்போர்ட்டுக்கு போவான். எவ்வளவு தைரியம் இருந்தா அவங்க கிராவை அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த ஆர்கனைசேஷனை நான் கந்தலாக்க போறேன். கிரா கிட்ட இருந்து ஆர்டர் வந்திருக்கு, பிரசிடென்ட் எனக்கு கால் பண்ணாரு, இதுக்கப்புறம் அவங்கள விட்டேன்னா எங்க கிராக்கு என்ன மரியாதை. இந்த விஷயத்த பண்ண போறதுனால எனக்கு 100% இல்ல 120% ரேட்டிங் கிடைக்க போகுது, தட்டி பிரிக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் சேனல் காரன் புலம்பிக்கிட்டே போவான். அவனுக்கு தேவை TRP ரேட்டிங், அதுக்காண்டி என்ன வேணாலும் பண்ணுவான் போல. கிராவோட காலாண்டா இது, யாராலையும் அசைச்சிக்க முடியாதுன்னு போவான். அப்படியே கட் பண்ணி ஐசாவாவை காட்டுறாங்க. அவன் பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். என்னன்னா கடைசியா ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தான்ல, அவன் லைட்டை தான் சந்தேகப்பட்டான். அப்படி ஒருவேளை அவன் கிராவா இருந்தான்னா அவனை கொன்ன மாதிரியே இவங்க எல்லாத்தையுமே அவன் கொண்டிருக்கணும். இப்ப புதுசா வந்த எண்ணுமே நம்ம லைட்டை தான் கிரான்னு சந்தேகப்படுறான். அது அவன் சொன்னதுலயே நல்லா தெரியுது. அப்ப மறுபடியும் இன்வெஸ்டிகேட் பண்ணணுமா? அப்ப அந்த 13 டே ரூல் வந்து ஃபேக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கூட இருந்தவர் கூப்பிட்டு, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு எனக்கு புரியுது ஐசவா, நீ என்ன யோசிக்கிறியோ அது ரைட்டு தான், அதை நீ பண்ணு, அதுல எந்த தப்பும் இல்லாமா. ஆக்சுவலா ஆரம்பத்துல இருந்து அவன் எல்லாம் நம்பினதே இல்ல. அவனுக்கு லைட்டு கூட ஒர்க் பண்றதை விட இவன் கூட ஒர்க் பண்றதான் பிடிச்சிருக்குது, அதாவது ஐசவா கூட. அதனால நீ என்ன பண்றியோ பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். ஏன் லைட்டுக்கு தெரியாம நானே நியருக்கு கால் பண்றேன்பா. இது எல்லாத்தையுமே நம்ம லைட்டு வெளியில இருந்து கேட்டுருவான்னு வைங்க. அதுக்கப்புறம் தெரியாத மாதிரியே வந்து அவன் பாட்டு உட்காந்து ஒர்க் பண்ணுவானா. லைட்டா லுக் அவுட், லைட்டு நீ கிரா இல்லாம இருக்கணுங்கிற மாதிரி சொல்லுவான். அந்த டைம் மட்சுடா அடிச்சு புரண்டு வந்து, எப்பா டெமிகாவா மறுபடியும் டிவில வந்திருக்கான், கொஞ்சம் பாருங்க, ஒரு பயங்கரமான கெட்ட நியூஸுமா. என்னடான்னு பார்த்தா அந்த கிறுக்கு பைய ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு கிராவை எதிர்க்கிற ஒரு ஈவல் ஆர்கனைசேஷன் இருக்காங்க, அவங்கள பிடிக்க தான் நான் போயிட்டு இருக்கேன். எவ்வளவு தைரியம் தான் நம்ம கடவுள் கிராவியா அவனுக்கு பிடிக்கணும்னு ட்ரை பண்ணுவானுங்க. கொய்யால இன்னைக்கு அவனுக்கு பல்ல எல்லாத்தையும் பேத்து போடுறேன் அப்படின்ட்டு அந்த SPK ஆர்கனைசேஷன் எங்க இருக்குன்னு சொல்லி கோர்த்து விட்டுருவானா. உடனே மக்கள் அந்த பில்டிங்கோட கண்ணாடி காருன்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாத்தையும் ஒட்டச்சு தள்ளிட்டு இருப்பாங்க. இப்ப என்னன்னா இந்த பில்டிங் குள்ளதான் அவனுக்கு ஒளிஞ்சுட்டு இருக்கானுங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இதுதான்டா பவர் ஆஃப் ஜஸ்டிஸ், இன்னைக்கு உன்னைய ஓட விட்டு சம்பவம் பண்ண போறோம் அப்படின்ட்டு அங்க கலவரத்தை ஸ்டார்ட் பண்ணி விட்டானுங்க. இப்போ நியர் மட்டும் உள்ளுக்குள்ள இருந்து வெளியில வந்தான்னு வைங்க, அது டிவில தெரிஞ்சு போயிடும். உடனே அவனோட பேரை நோட்ல எழுதி போட்டு தள்ளுறதுக்காக மீசா ரெடியா வெயிட்டிங்ல இருக்கா. இவனை எப்படியாச்சும் காலி பண்ணிடணும்னு. அங்க உள்ள இருக்கவங்களுக்கு எல்லாம் பயங்கரமான பீதி. இந்த ரேட்ல மட்டும் அவனுக்கு உடச்சுக்கிட்டு உள்ள வந்தானுங்கன்னா கையை காலெல்லாம் கெட்டி தூக்கிட்டு போவானுங்க. என்ன பண்றதுன்னு கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம எல்லு கால் பண்ணி, என்ன நியர் என்னாச்சு, SPKவை போட்டு தள்ளணும்னு மெலோ பிளான் பண்ணிட்டானா இல்ல உங்க ஆர்கனைசேஷனே ரொம்ப மொக்கையா டிசைன் பண்ணிருக்கா, பப்ளிக்ல இருக்கவங்களுக்கு கூட தெரியுது நீங்க எங்க இருக்கீங்கன்னு. என்ன அப்போ அப்படின்ட்டு கொஞ்சம் கிண்டலா பேசுவான். அது அவனை பயங்கரமா வெறியத்தி விட்டுரும். நீ பொய் சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரியுதுடா அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பான். இங்க நம்மால நான் வின் பண்ணிட்டேன் நியர், இதோட ஆட்டம் முடிய போகுது, இதோட நீ அவ்வளவுதான் உள்ளுக்குள்ள வில்லத்தனமா சொல்லிட்டு இருப்பான். சரி இனி இதுக்கப்புறம் நியர் இதுல இருந்து தப்பிக்கிறானா இல்ல நம்மால போட்ட பிளான்ல சிக்கி சின்ன பின்னமாக போறானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.